ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்னைக்கு ஒரு ராஜா கதை பார்ப்போம். தென்பாண்டி சீமைன்ற ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் குட்டி பாப்பா இல்லையாம். உடனே அவங்க கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிகிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் ராஜா குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தாமரைப்பூ டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிதாம். அதை கையில் தொட்ட உடனே அது ஒரு குட்டி பாப்பாவாயிடுச்சான். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரியின் பேர் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு தெய்வமே அவர்கிட்ட வளர்கிற மாதிரி இருந்துச்சாம். உமாதேவியே வளர்கிற மாதிரி இருந்ததாம். எல்லா கலையிலையும் ரொம்ப சிறந்து விளங்கினாலாம். சதுரங்க ஆட்டத்தில் ரொம்ப சூப்பராக விளையாடுவாளாம். உடனே அவளுக்கு திருமண வயசு வந்துடுச்சான். கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதனால் அவர் என்ன செஞ்சாராம், சதுரங்கத்தில் யார் இவளை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா நாட்டு ராஜாக்களும் வராங்களாம், இளவரசர்கள்லாம் வராங்களாம். எல்லாம் தோற்று போய் போயிடுறாங்களாம். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சான், என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் என்ன செஞ்சாராம், பூவனூர் அப்படின்ற ஊரில் புஷ்பவனநாதர்னு ஒரு தெய்வமா, அங்கே போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. கும்பிட்டுட்டு வந்த உடனே ஒரு தாத்தா அங்கேருந்து வந்து, நான் உன் பொண்ணு கூட சதுரங்கம் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாராம். கேட்ட உடனே சரி விளையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ராஜகுமாரி தோத்துட்டாளாம். அந்த ராஜராஜேஸ்வரி அந்த தாத்தா கிட்ட தோற்று போயிட்டாளாம். உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். போய் இந்த தாத்தாவுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணி தரோமே குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பவனநாதரை வேண்டின உடனே அந்த புஷ்பவனநாதரே அந்த தாத்தாவாக வந்து அவங்களுக்கு அருள் புரிந்தாராம். உடனே 2 பேருக்கும் திருமணம் ஆச்சான். புஷ்பவனநாதரே வந்து ராஜராஜேஸ்வரியை மணந்ததால் அவர் பேர் சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு ஆச்சான். எல்லாமே ஈசனுடைய திருவிளையாடல் தான் இல்லையா? நல்லா இருக்கா கதை? நாளைக்கு இன்னொரு கதை பார்ப்போம்.